இந்தியா ஜிம்பாப்வேவை ஜெயிச்சு 2-1 வந்துட்டு இனிமே ஈஸியா செமிஃபைனலுக்கு போயிடலாம்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது தான் மிகப்பெரிய தப்பு. ஆமாங்க, இப்ப நடந்த சவுத் ஆப்பிரிக்கா விசஸ் வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிக்கவும் நம்மள பல பேர் சந்தோஷத்துல குதிச்சிருப்போம். ஏன் இந்திய கேப்டனுக்கே ஜிம்பாப்வே மேட்ச் அப்போ அப்படி ஒரு சந்தோஷம் ஒரு ஃபேஸ்லயே தெரிஞ்சிருக்கும். ஏன் அப்படின்னா நேத்து இந்தியால நடந்த சேஞ்சஸ் அப்படி. அதாவது போன வீடியோல இந்தியா ஸ்குவாட பத்தி உங்களோட ப்ரெடிக்ஷன் கேட்டிருப்போம். அப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லிருப்பாரு. போன மேட்சும் பாத்தீங்கன்னா இந்தியா இவர் சொன்ன இதே ஸ்குவாட வச்சு அடிச்சு பறக்கவும் விட்டுருக்கும். அதனால இப்ப நீங்க நினைப்பீங்க இந்தியா தான் நல்ல ஃபார்ம்ல வந்துட்டு வெஸ்ட் இண்டீஸ் மட்டும் ஜெயிச்சா போதும் செமிஃபைனலுக்கு ஈஸியா குவாலிஃபை ஆகிடலாமே அப்படின்னு. ஆனா அதுலயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குங்க. அது என்னன்னா என்னதான் இந்தியா 256 ரன் அடிச்சு பழைய ஃபார்மை திரும்பி கொண்டு வந்தாலும் ஏன் சஞ்சு சாம்சன் அக்ஷர் பட்டேல்னு பழைய டீமையே பேக் பண்ணியிருந்தாலும் வெஸ்ட் இண்டீஸ் அவ்வளவு ஈஸியாலாம் ஜெயிச்சிட முடியாதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஈடன் கார்டன்ல வெஸ்ட் இண்டீஸ் மட்டும் தோத்ததா சரித்திரமே இல்ல. இப்ப நீங்க கேட்கலாம் வெஸ்ட் இண்டீஸ்ல தான் பவுலிங்கே இல்லையே, இப்ப சவுத் ஆப்பிரிக்காவே அவங்கள அடிச்சு பறக்க விட்டாங்களே அப்படின்னு. சரி அப்படியே வச்சுப்போம். இப்ப நடந்த இந்தியா விசஸ் ஜிம்பாப்வே மேட்ச்ல சூரியகுமாரும் சரி இஷான் கிஷனும் சரி என்னதான் 30+ ரன்னுக்கும் மேல ஸ்கோர் பண்ணியிருந்தாலும் அவங்க ரெண்டு பேருமே இன்னிங்ஸோட ஸ்டார்டிங்லயே அவுட் ஆக வேண்டியது. ஆனா ஜிம்பாப்வேவோட பேட் லக் பாத்தீங்கன்னா அவங்க சில கேட்ச் எல்லாம் தவற விடவும் இந்தியா திரும்பி நல்ல ஃபார்முக்கு வந்த மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்ப சொல்லுங்க, ஜிம்பாப்வேவை விட வெஸ்ட் இண்டீஸ் பவுலிங் எவ்வளவோ பெட்டர் தானே? ஜிம்பாப்வே கிட்ட சுத்தின மாதிரி வெஸ்ட் இண்டீஸ் கிட்டயும் சுத்துனாங்க அப்படின்னா எப்ப யார் அவுட் ஆவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. இப்பவும் அதே பிரச்சனை தான். என்னதான் ஒரு சைடுல சுத்தினாலும் இன்னொரு சைடு நான் முதல்ல சொன்ன மாதிரி விராட் கோலி மாதிரி ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடுறதுக்கு இந்தியால யாருமே இல்ல. சரி இப்படி விளையாண்டு வெஸ்ட் இண்டீஸை ஜெயிச்சிட்டோன்னே வச்சுப்போம். ஆனா செமிஃபைனல்னு வந்துட்டா இங்கிலாந்து நியூசிலாந்துன்னு பலமான டீம்லாம் ஆப்போசிட்ல வரும். அந்த டீமுக்குலாம் எதிராக இந்த மாதிரி பேட்டை விடுறது ரொம்பவே ரிஸ்கான விஷயங்க. இப்போ நீங்க கேட்கலாம் இங்கிலாந்து சீரீஸ்லயும் சரி நியூசிலாந்து சீரீஸ்லயும் சரி இந்தியா பியூர் டாமினன்ஸ் பண்ணாங்களே அவங்கள ஜெயிக்கிறதுலாம் அவ்வளவு கஷ்டமான விஷயமா அப்படின்னு. அப்போ நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. இந்தியா விசஸ் சவுத் ஆப்பிரிக்கா வார்ம் அப் மேட்ச்ல இந்தியா இதே சவுத் ஆப்பிரிக்கா ஸ்குவாட தான் வானத்திலே அடிச்சிருக்கோம். ஆனா சூப்பர் 8ல என்ன நடந்ததுன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். வெறும் 111 ரன்னுக்கே ஆல் அவுட் ஆகி இருக்கும் நம்ம இந்தியா டீம். இதுதாங்க இங்க பிரச்சனையே. நார்மல் மேட்ச்ல பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி இந்தியாவால ஒரு ஹை பிரஷர் மேட்ச்ல பெர்ஃபார்ம் பண்ணவே முடியல. அது மட்டும் இல்லாம பிச்சும் ஒரு காரணமா தான் இருக்கும். என்ன பிச்சு என்ன மேட்ச்னே தெரியாம வந்த மொத பாலே சுத்துறது ரொம்பவே ரிஸ்க்குங்க. இப்போ இந்தியா சூப்பர் 8ஐயும் தாண்டி செமிஃபைனல்லையும் ஜெயிக்கிறது அப்படிங்கிறது பாகிஸ்தான் கையில தான் இருக்குன்னு சொன்னா உங்கள எத்தனை பேரால நம்ப முடியும்? நேத்து நடந்த இங்கிலாந்து விசஸ் நியூசிலாந்து மேட்ச்ல இங்கிலாந்து நியூசிலாந்து ஜெயிக்கவும் பாகிஸ்தானுக்கும் சரி இந்தியாவுக்கும் சரி பயங்கர சந்தோஷமா இருந்திருக்கும். இந்தியாவுக்கு ஏன் சந்தோஷம்னா பாகிஸ்தான் மட்டும் செமிஃபைனலோ இல்ல ஃபைனலோ இந்தியா கூட வந்துருச்சுன்னா அவங்கள ஈஸியா அடிச்சு கப்பே அடிச்சிடலாம். ஆனா இங்க பாகிஸ்தான் செமிஃபைனல்ஸ்க்கு குவாலிஃபை ஆகிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாதுங்க. ஏன் அப்படின்னா வரப்போற பாகிஸ்தான் விசஸ் ஸ்ரீலங்கா மேட்ச்ல பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுனா 64 ரன் வித்தியாசத்துல ஜெயிக்கணும். அதுவே செகண்ட் பேட்டிங் ஆடுனா 13.1 ஓவர்லயே அதை சேஸ் பண்ணி ஆகணும். இவ்வளவு கஷ்டமான நிலைமையில இருக்கு பாகிஸ்தான். இதுவும் இவ்வளவு குயிக்கா அடிக்கிறதுக்கு பாகிஸ்தான் பேட்டிங் இருக்கான்னு கேட்டா சுத்தமா இல்ல. அவங்க பவுலிங் தான் அவங்களோட கடைசி ஹோப். அதை வச்சு ஏதாவது பண்ண முடியுதான்னு கண்டிப்பா அவங்க ட்ரை பண்ணணும். இப்போ இந்தியாவோட நிலைமையை பத்தி பார்ப்போம். வரப்போற வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பவுலிங்கை விட ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் இந்தியாவுக்கு ரொம்பவே சாதகமான விஷயம். அதுவே நம்ம பவுலிங் மட்டும் எடுத்துட்டா வெஸ்ட் இண்டீஸ் போடுற பால் எல்லாத்தையும் சுத்தி எடுத்து இந்தியாவை பிரஷர் ஆக்குறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட தான் அந்த அளவுக்கு பவுலிங் இல்லையேன்னு எல்லா பாலையும் சுத்திராம கொஞ்சம் பொறுமையா ஆடி அப்புறம் அடிச்சு ஆட ஆரம்பிச்சு 230 இருந்து 250 ரன் அடிச்சா அதுவே இந்தியாவுக்கு ஒரு நல்ல ஸ்கோரா இருக்கும். இப்போ நீங்க சொல்லுங்க, பாகிஸ்தான் செமிஃபைனலுக்கு வருமா வராதா? இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிக்குமா ஜெயிக்காதா? செமிஃபைனலையும் ஜெயிச்சு ஃபைனலுக்கு போகுமா போகாதா அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவுடன் மீண்டும் சந்திப்போம். See you, bye bye.